சினிமாவில் நடிகைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஏமாக்கல் மீடியா ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. ஆமாம் சார், அது உண்மை தான் சார். தமிழ் சினிமாலையுமே அந்த பிரச்சனை இருக்குது. யாரும் வெளிப்படையாக இங்கே பேச மாட்டாங்க. அதுக்கு காரணம் பாதிக்கப்பட்டவங்களும் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவங்களோட சம்மந்தத்தோடு தான் நிறைய தப்புகள் நடக்குது. நான் வந்து பெருசாக அந்த சினிமா மக்களோட இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க கூட எனக்கு நட்பு இல்லை சார். ஸோ என்னோடய ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங், என்னோடய ஸ்டைல் ஆஃப் மூவி மேக்கிங்கே வேறு. நான் ஒரு ஐலாண்ட் மாதிரி தனியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நான் செவி வழியாக கேட்ட செய்திகள் நிறைய வந்து என்னை மீட் பண்ணுற ஆர்டிஸ்ட் வந்து நிறைய புலம்பியிருக்காங்க, நிறைய பிரச்சனைகளை சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அவங்க தான் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது, ஆதாரம் இல்லை. ஆனால் இங்கே அந்த பிரச்சனைகள் இருக்குது. பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஆண்களுக்குமே இங்கே சினிமாவில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நிறைய எப்படி பெண்கள் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுறாங்களோ அது மாதிரி நிறைய ஆண்கள் வந்து பணம் கொடுத்து நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி நிறைய பேர் பொருளை இழந்திருக்காங்க, பணத்தை இழந்திருக்காங்க, வாழ்க்கை இழந்திருக்காங்க. ஸோ சினிமான்றது ஒரு மிகப்பெரிய மாய வலை தான். அதில் சிக்கி ஜெயித்தவங்களை விட தோற்றவங்களும் வாழ்க்கை இழந்தவங்களும் அதிகம். அது மலையாள இண்டஸ்ட்ரியுமே தமிழ் இண்டஸ்ட்ரியுமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது தான் சார். உண்மை தான் இருக்கிறது, இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க.